வணக்கம். இது போன ஷார்ட்டோடைய கண்டினியூட்டி பார்ட் 2ன்னு வச்சுக்கலாம். இந்த தனயோக அமைப்புகள் இந்த 2 வருவாய் ஸ்தானம், லாபஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய பலன்கள், போன ஜென்ம மெரிட்ஸ், இதெல்லாமே இதில் சுப கிரகங்கள் இருந்தால் நல்ல தனம் வரும். இதே பாவ கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்க. உதாரணத்துக்கு பாவ கிரகங்கள் சனி, செவ்வாய், ராகு, கேது, இது எப்போ இவர்களுமே தனத்தை தருவார்கள். உதாரணத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு லக்னம் 2க்கு பாவகிரகம் இங்கே சனி பகவான் இருந்தாலும் அல்லது ராகு இருந்தாலும் தன பிராப்தம் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடு சனியோடைய அவருடைய சொந்த வீடு. அதாவது பாவகிரகமாக இருந்தாலும் இயற்கை அசுப கிரகமாக இருந்தாலும் அவருடைய சொந்த வீட்டில் இருக்கும் பட்சத்தில் தன யோகத்தை தருவார். அதே துலா லக்னத்துக்கு 2 கூடையன் செவ்வாய். இப்போ செவ்வாய் இங்கேயே ஆட்சியாக இருக்குது, ஆட்சி பலத்தில் அவருடைய சொந்த வீட்டிலே இருக்காருன்னா தனயோகம் வரும். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க, இது என்ன சுபயோகம் தான் இருக்கணுமா, என் ஜாதத்தில் பாவ கிரகங்கள் இந்த ஸ்தானங்கள் எல்லாம் இருக்குது, லாபஸ்தானம் இருக்குது, எனக்கு தனம் வருது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவர்களுக்கான விளக்கம் தான் இது. அதே மாதிரி 6, 8, 12 இவர்கள் வலுத்திருந்தாலும் அவர்கள் வீட்டிலேயே இருந்தாலும் தனயோகங்கள் வரும். 6ஆம் இடத்ததிபதி 6லேயே இருக்கார். இங்கே சுக்கரன் தனுசு லக்னத்துக்கு 6லேயே இருக்கார் அப்படின்னா ஹர்ஷ யோகம். 8 கூடையவன் 8லேயே இருக்காருன்னா சரள யோகம். 12 கூடையன் விரையாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்தால் விமலா யோகம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.